Hello friends, Assalamu alaikum and welcome back to Spicy Pace Recipes. நோன்பு நாட்களில் ரெசிபி செய்கிறதுக்கு கொஞ்சம் லேசியாக ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெசிபியை வந்து சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நல்ல மசாலா ஃப்ளேவரோட நல்ல கிறிஸ்பியான ஒரு 10 மினிட்ஸ்லேயே செய்யக்கூடிய மாதிரி ஒரு ரெசிபி தான் இந்த சிக்கன் பஜ்ஜி ரெசிபி. ஸோ இன்றைக்கான இந்த குயிக் சிக்கன் பஜ்ஜி ரெசிபியை செய்கிறதுக்கு இந்த வீடியோ லாஸ்ட் வாக்காட்டி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எப்பயும் போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி இந்த சிக்கன் பஜ்ஜி ரெசிபி செய்கிறதுக்கு நான் இங்கே சிக்கன் எடுத்திருக்கேன். இங்கே வந்து ஒரு 100 கிராம் மாதிரி இருக்கும். மெயினாக நம்ம இதை குயிக்காக செய்கிறதுனால போன் இல்லாமல் எடுத்திங்கன்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இந்த சிக்கனை வீடியோவில் காட்டுற மாதிரி மீடியம் சைஸில் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கொள்ளுங்க. 1 டீஸ்பூன் சீரகமும் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் அதோடைய 1 டீஸ்பூன் வந்து நான் மல்லி சீட் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு ஹாஃப் ஆகிற அளவுக்கு மட்டும் லைட்டாக இடித்து எடுத்திருக்கேன். இதுக்கே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸையும் சேர்த்துக்கொள்ளுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1.5 டீஸ்பூன் உப்பு, அதோடைய 2 டீஸ்பூன் அளவுக்கு யோகட்டையும் சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதை முக்கியமாக மிக்ஸ் பண்ணும்போது கையால் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அடிக்கொரு முறை இந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த சிக்கனில் அந்த மசாலா நல்லா எப்சர்வ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மசாலா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு மீடியம் சைஸில் நான் ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதோடைய கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ இதே வந்து கையால் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நான் மீடியம் சைஸில் கிழங்கு எடுத்திருக்கேன். அதை பீல் பண்ணிவிட்டு கிரேட்டரில் சின்ன சைஸில் வந்து நல்லா கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் வந்து இதோடய சேர்த்துக்கொள்வோம். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம உடனே மெரினேட் பண்ணி செய்கிறதுனால அடிக்கொரு முறை இந்த மாதிரி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த மசாலா வந்து நல்லா எப்சர்வ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் அரைக்கும் போது சின்ன சைஸில் வந்து ஒரு க்ரீன் சில்லியும் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். அதோடைய 3/4 கப் அளவுக்கு கடலை மாவும் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் இந்த அரிசி மாவு வந்து நம்ம நார்மலாக கடையில் வாங்கிட்டு வரக்கூடிய இடியாப்பமா தான் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து முதல்ல நம்ம தண்ணி சேர்க்காமல் அதில் இருக்கக்கூடிய தண்ணியிலே வந்து இதை நல்லா பிசைஞ்சு கொள்ளணும். அதில் இருக்கக்கூடிய தண்ணியிலே பிசைஞ்சிங்கன்னா மாவு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்வோம். அதுவும் ஒரே டைமில் சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த சிக்கன் பஜ்ஜி ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூடுதலாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா இதில் மசாலா வேறு சிக்கன் வேறையாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் தண்ணி சேர்க்கறதுல கொஞ்சம் கவனமாக பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. நம்ம இதை மிக்ஸ் பண்ணுற டைமில் சைடில் பார்த்தீங்கன்னா ஆயிலையும் ஹீட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சிக்கன் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட்டில் விடாமல் மிக்ஸ் பண்ண உடனே வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மசாலாவை நம்ம ரெஸ்ட்டில் விடும்போது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கிழங்கு, வெங்காயம், சிக்கன் இதெல்லாம் சேர்ந்து வரும்போது அதில் இருக்கக்கூடிய தண்ணியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிலீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் இந்த மசாலாவோட கன்சிஸ்டன்சியும் கொஞ்சம் மாறிடும். அதனால எப்போயுமே இந்த மசாலா பெரட்டின உடனே ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. முக்கியமாக இந்த பஜ்ஜி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணும்போது அதாவது ஆயிலில் போடும்போது சிக்கன் பீசஸோடு சேர்த்து மசாலாவும் சேர்ந்து வர மாதிரியே ஃப்ரை பண்ணிக்கொள்ளுங்க. பஜ்ஜி வந்து நீங்கள் ஆயிலில் போட்ட உடனே திருப்பி போட போகாதீங்க. ஏன்னா அந்த மசாலா வந்து உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு சைடு நல்லா கலர் சேஞ்ச் ஆகினது பின்னாடி மற்ற சைடு திருப்பி போட்டுக்கொள்ளுங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம போன்லெஸ் சிக்கன் யூஸ் பண்ணுறதுனால அதில் ஃப்ரையிங் டைமும் பார்த்திங்கன்னா குயிக்காகவே ஃப்ரை ஆகிரும். ஸோ அதனால் எங்களோட வேலையும் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். வெறும் 100 கிராம் சிக்கனை மட்டும் யூஸ் பண்ணி இந்த பஜ்ஜி செஞ்சாலும் ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பீசஸ் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா சிக்கன் பஜ்ஜியுமே வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே டைமில் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நோன்பு நாட்களில் எந்த நாளுமே ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? சம்டைம்ஸ் நம்ம லேசியாகவும் ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டைமுக்கு உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ்லேயே வேலை முடிகிற மாதிரி ஒரு குயிக்கான ஒரு ரெசிபி தான். நீங்கள் 10 மினிட்ஸில் வேலை முடித்தாலும் இந்த பிளேட்டை பார்த்தீங்கன்னா வந்து அதை பார்க்க குயிக்காகவே வந்து எம்டி ஆகிரும். ஸோ எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு கிறிஸ்பியான மசாலா நிறைஞ்ச ஒரு சிக்கன் பஜ்ஜி ரெசிபி தான் இது. கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. See you soon with another vlog. Thank you.